ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னடா நைட்டு பூரா அக்கா சண்டை போட்டாலே, இப்போ போய் மானம் கட்டு, மரியாதை கட்டு, வெக்கம் கட்டு, கேவலம் கட்டு போய் இப்படி உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ஒன்றை வந்த பிடாரி ஊர் பிடாரியை வரட்டுச்சுங்கிறது ஒரு பழமொழி. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீட்டில் காசு நான் போட்டிருக்கேன். இப்போ இவன் மட்டும் கொடுத்துருந்தான்னா, ஐயோ அவன் மட்டும் கொடுத்துருக்கானேன்னு ரோசப்பட்டு நான் வெளியே போயிடலாம். நான் இதுதான்டா சாக்கு, போனான்னா போகட்டும், நம்ம போய் 4 நாளைக்கு குடும்பத்தோடு இருக்கலாமேன்னு சொல்லி இவன் பிளான் போடுவேன். நான் என்னன்னா, நானும் அதை விட பயங்கரமாக பிளான் போடுவேன். ஆனால் ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய தப்பை பல முறை யோசிச்சு பண்ணணும். ஏன்னா நம்ம போயிட்டோம் அப்படின்னா நிரந்தரமாக போயிடணும். இருந்தோம்னா பேசாமல் இருக்கணும். புரியுதா? நேற்று எனக்கு காலையில் போகிறேன்னா, அப்புறம் திருப்பி வந்தேன். அதில் சொன்னா பாருங்க ஒரு சாக்காடு, கொசுபத்தி இல்லை அப்படின்னு அதை சொல்லிவிட்டு, இல்லை நான் வந்து சும்மா போட்டு வாங்கினேன், போட்டு வாங்காமட்டும் அப்படியே படிதாண்டாத பத்தினி அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காளா? டேய், அவள் மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 நாளைக்கு 5 நாளைக்கு போய் பாண்டிச்சேரியில் எவன் கூட ரூமு போகிறேன்னு எல்லா கதையும் அவுத்து விட்றேன். நல்லா கேட்டுக்கங்க. இப்போ தான் வந்து ஒரு ஹைலைட் இது அடிக்கடி வேற நீ ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிற? அவள் வாழ்க்கையை விட்டு கொடுத்தா என் குடும்பத்துக்காக 1% பண்ணுறதுக்கு என்ன? இவ பிள்ளைகளுக்கு மட்டும் செய்கிறா, இவ பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்கிறானே. ஏண்டா கொத்தா, எனக்கு நல்லா வாயில் வருது. நல்லா கேட்டுக்கங்க எல்லாருமே. இவ பயலுக 2 பேருமே ஒருத்தன் படித்து பெரிய கேமராமேனாக இருக்கான். இவன் என்னமோ இந்த மெடிக்கலுக்கா என்னமோ படிச்சிருக்கானா. அப்படிங்கும் போது வேலைக்கு போகிறவனை வெட்டியா விருதாவா படுக்க போட்டு சோறு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் 10 ரூபானால ஒரு ஆம்பளை பையன் வெளியே போய் சம்பாரிச்சாதான் சரி ஒரு வேலை ஓட்டினாலும் போகிறேன்னு சொல்லி பொண்ணு கொடுக்குறவன் கொடுப்பான். இப்படி ஆத்தாலோ இப்படி அவசாரித்தானா, அப்பனா ஒரு கூத்தியா. அப்படிங்கும்போது மைனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? நான் ஒரு விஷயம் நல்லா கேட்குறேன். அதுலேயும் வேலை ஊட்டி இல்லாமல் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு டயருக்கு காசு இல்லை, அதுக்கு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை, இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் கேட்குறேன். வாழ்க்கையை விட்டு கொடுத்தான்னு நேற்று கூட சொல்லியிருக்கேன். அந்த ஹைலைட் வீடியோவில் போய் பாருங்கள். சரி, நான் கேட்குறேன், நீ பல பேருக்கு கூட்டி கொடுத்தா, பல பேருக்கு விட்டு கொடுத்தா, அதனால் அவள் வாழ்க்கையை விட்டு கொடுத்தா. 2வது நான் ஒன்று சொல்கிறேன். நான் உன்னை தேடி ஒரு காலமோ இல்லை நான் உன்னை காதல் பண்ணுறேனோ ஒரு காலமோ நீ வரல. இதுலேயும் அடிக்கடி ஒரு விஷயத்த நீ என்ன சொல்லுவ? நான் லட்சமாக சம்பாரிச்சு உனக்கு கொடுக்குறேன். நீ என்ன சொல்லி வந்தேன்? மாசானே எனக்கு ஒரு 10 ரூபாயோ 15 ரூபாயோ கொடுங்கன்னு சொல்லி வந்தேன். ஆமாம் சொன்னேன். அப்போ உன்னோட வருமானம் எவ்வளவு? எதை பேசுகிறாலும் கரெக்டாக நியாயமாக நேர்மையாக சொல்லணும். இந்த முருகன் மேலே சாட்சியாக, திருச்செந்தூர் முருகன் மேலே ஆணையா, நீ 10,000 15,000 கொடுத்தா போதும்னு சொன்னவன் நான் தான். அப்போ நீ கம்பெனியில் வேலை பார்க்கும் போது உன்னோட வருமானம் 20,000 25,000 மட்டும்தான். அதுலேயும் எப்படி நீ உழைச்சி சம்பாதிக்கிற காசு, ஊர் ஊராக போய் வண்டி விற்று அந்த காசில் சம்பாரிச்ச உழைச்ச, நான் அதை தன்மையாக கேட்டுக்கிட்டேன். உன்னை எதிர்த்து பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன். அப்போ நான் உன் கூட இருக்கும்போது கூட இவன் ஃபோன் பண்ணுவா, அப்படியே குடுக்குன்னு ஓடி போய் எனக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக நின்று பேசி, இந்த வண்டி விற்க வந்தப்பா, இந்த இங்கே உட்காந்துருக்கப்பா, அங்கே உட்காந்துருப்பான்னு ஏன் முன்னாடி தான் என் கூடயே படுத்துக்கிட்டு நீ பேசுன. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையை பற்றியா எப்படி புரட்டி போச்சுட்டு இன்னைக்கு ஏன் கூட இருக்கிறப்ப இவ ஃபோன் பண்ணா கூட இந்த நான் வெளியே வந்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வைக்கிற. காசு கண்ணி கேட்டால் கூட எப்படா எதுலடா திருட்டுத்தனம் பண்ணுவான், எப்படா நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குறது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற. உடனே சொல்லுவேன், என் குடும்பத்துக்கு செய்ய நான் யாரை கேட்கணும்? நீ யாருடி? சிங்கப்பூர் போனவ, துபாய் போனவ, அதை போனவ, இதை போனவ. உனக்கு ஒரே ஒரு பழமொழி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கணும் சரியா? பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாமே சௌக்கியமே, அதில் அர்த்தம் உள்ளதே. நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டால் நிலனும் கூட மிதிக்கும். இந்த பழமொழி முழுக்க உனக்கு மட்டும்தான். ஏன்னு தெரியுமா? நான் எப்படியோ ஒரு காலத்தில் இருந்தப்ப இப்போ எப்படி இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீ எப்படி இருந்த 23 வருஷம் வாழ்க்கையை இவளை என்னென்ன பண்ணுன, இவ என்னென்ன பண்ணுனா, அதுக்கு நீ என்னென்ன மாமா வேலை பார்த்த எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் சொன்னால் மக்கள் எவனை நம்ப மாட்டான். ஏன்னா நான் சிங்கப்பூர் போனவளாச்சே, தப்பு பண்ணவளாச்சே. தப்பு பண்ணவ என்றைக்குமே பொய் புறாடு பேச மாட்டா. அவள் அனுபவத்தில் பட்டு வந்ததுனால தான், நீங்களும் போயிடாதீங்கடி, இப்படி காதல்னு சொல்லி விழுந்துடாதீங்கடி, நாசமாக போயிடாதீங்கடி, வச்சிடாதீங்கடின்னு சொல்லி ஒரு புத்தி நல்லா ஏன் ஒரு படித்தவங்கள்ட்டையும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்கள்ட்டையும் ஒரு வயசானவங்கள்ட்டையும் நம்ம போய் புத்தி கேட்குறோம். அவங்க ஒரு புத்தி நமக்கு சொல்கிறாங்கன்னா வாழ்க்கையில் அவங்க எவ்வளவோ விஷயங்களை கடந்து இன்னைக்கு ஸ்டெடியான ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்கெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்கிறாங்கன்னா அவங்க கடந்து போனவங்க அந்த இடத்த விட்டு. அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீ 23 வருஷமா நீ எத்தனை வாடகை வீட்டில் இருந்த, நீ எவன்ட்டா வர சொல்லி படுக்க வச்சா, நீ எத்தனை வீடு காலி பண்ணுன, எங்கெங்க இருந்த, என்னென்ன எல்லாமே அப்டேட் எனக்கு தெரியும்.
ஆனால் இதை நான் சொன்னால் ஏன்னா நான் தப்பான ஒரு பேர் எடுத்து வச்சுருக்கேன்ல, சிங்கப்பூர் போனவனே, அதனால எவனும் நம்ப மாட்டேன். அந்த அறிக்கை பற்றியா அவெல்லாம் நம்பவே மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அடித்தாலும் பிடிச்சாலும் என்ன வேணாலும் எது வேணாலும் சரி, அவள் வாட்டுக்கு எதுவும் தப்பு செஞ்சா கூட ஆமானே சொல்லிட்டு போனவ, வாழ்க்கையோட பின்னாடி யோசிக்காமல் சொன்னவ. அப்படிங்கும்போது இப்போ அவள் வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே கத்தனாலும் சட்டை விட்றாலும் என்ன வேணாலும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. இவன் எங்கேயும் விடவும் மாட்டான். கடைசியாக நான் வீட்டை விட்டு வெளியே போனது திருச்செந்தூருக்கு. 2 நாள் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கே பாலா வர சொல்லிட்டாலோ, பேசிட்டாலோ, அதை பண்ணிட்டாலோன்னு வாய் கூசாம நான் ஏதோ கறியாயெல்லாம் தின்னுபுட்டு போட்டுட்டு போனதான் நீ லைவ்ல எடுத்து காமிச்சேன். ஆனால் அன்னைக்கே நான் கோயிலில் இருக்கேன்னு கூட இல்லாமல் நீ வந்து கறி வாங்கிட்டு வந்து யாருக்குள்ள தீபாவளி கிட்ட சொல்லி நாட்டுக்கோழி போட்டு நல்லா சுலுப்புன்னு வந்து தின்றுருக்க. எப்படி விளக்கு கூட அணைக்கல, வேத்தி வச்சுட்டு போன விளக்கு கோயிலுக்கு கூட நான் போய் சொல்கிறேன், நல்லா சுலுப்புன்னு தின்ன உடனே வீட்டுக்குள்ளே கோயிலுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சு கறியை வாங்கிட்டு வந்து தின்னு தப்பு செஞ்ச ஒன்னே முருகன் தண்டிச்சாரா? காலில் இவ்வளோ பெரிய புண்ணு, சுகர் பொண்ணு வந்து நீ கஷ்டப்பட்டியா, இல்லை நான் முதல் நாள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு சல்லாபம் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு முருகாங்கிற அந்த பக்தியோடையும் வெறியோடையும் போய் அவரை கும்பிட்டுட்டு வந்த என்னைய தண்டிச்சாரா? நல்லா யோசிச்சு பாரு. இது வரைக்கும் ஓ குடும்பத்துக்குள்ள எல்லாமே போட்டு பார்த்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி இந்த பையன் ஜெயிலுக்கு போய் அந்த அப்பா அந்த பிள்ளைலாம் பேசக்கூடாது, அந்த பிள்ளை பிரச்சனை ஆகி போய் உங்கள் அம்மா இறந்து போய் இந்த இவ அங்கே போய் இங்கே போய் அவன் கூட போய் இவன் கூட போய் துபாய்க்காரன்ட்ட அவுத்து காமிச்சு அம்மனை போட்டா இப்போ புச்சின்னுக்கிட்டு வந்து திருப்பி இதனால ஒரு புள்ள போய் மருந்தா குடிச்சு இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவும் யார் குடும்பத்துக்கு வந்துச்சு? எனக்கு ஏதாவது முருகன் காட்டினாரா? இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா? எங்கள் அம்மாவுக்கு கண்ணு முடியலைன்னா அது 60-65 வயசு ஆகி போச்சு. அப்படிங்கும் போது வயசானவங்களுக்கு ஏதோ ஒரு சாதாரண இந்த 65 வயசு ஆகி போச்சு. எங்கள் அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த கண்ணில் புறம் மட்டும் விழுந்திருக்கு, அதை மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த நேற்று கூட கூப்பிட்டாங்க. ஆனால் ஓ வயசுக்கு ஓ உடம்புல எத்தனை வியாதி சொல்லு? இந்த இங்கே இருக்குமே எங்கள் கருப்பு, அதுக்கு என்னங்க பேர், அதை அவிஞ்சு போய் கருகி போச்சு. கிட்னி சட்டினியாக போச்சு. காலில் வெறிகோசு, உடம்புல டிபி இருந்து இப்போ தான் அதுவும் சரியாச்சு. அப்படி இருக்கும்போது உச்ச முடியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதி. ஆசைப்பட்டு நேற்று நைட்டுங்க ஏதோ சண்டை போட்டுட்டு இந்த முட்டை வாங்கிட்டு வந்து தின்னானா. முட்டை வாங்கிட்டு தின்னுபிட்டு சுருக்குன்னு குத்துது அப்படின்னா வாழ்க்கையில் நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். அது கார்த்தி என்னன்னு சொல்லியிருக்காரு, அக்கா நைட் நேரத்தில் தூங்குறப்ப இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களும் சுகர் இருக்கிறவங்களும் முட்டை சாப்பிடக்கூடாது, முட்டையே தொடக்கூடாது. ஏதோ ஆசைக்கா மத்தியான நேரத்தில் ஒரு முட்டை சாப்பிடலாம்க்கா, நைட் நேரத்தில் சாப்பிடக்கூடாது. நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வரதுக்குள்ளே முட்டை தோசை வாங்கி இதே நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க என்னென்ன பேசியிருப்பான் தெரியுமா? இவன் என்ன சொல்லுவான் தெரியுமாங்க, இந்த நான் சாமி மேலேங்க தூண்டில் கருப்பு மேலே இந்த பிடாரி மேலேயே நான் பாண்டியா மேலே சத்தியம் பண்ணி கூட சொல்கிறேன், சாப்பிட்ற விஷயத்தில் வேணாண்டா, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, சேராது, நெஞ்சு குத்து பிடிச்சிக்கும், திடீர்னு நெஞ்சு அடைச்சிக்கும், மட்டன்லாம் ரொம்ப திங்காத. ஏன்னா நேற்று கூட என் தங்கச்சி கூட சொன்னா, யார் அரசி கூட சொன்னாக்கா மட்டன்லாம் ரொம்ப கொடுக்காதக்கா, சிக்கனு மீன் இந்த மாதிரி கூட கொடுக்கா, அந்த நெஞ்சு வலி இருக்கிறவங்களுக்கு மட்டன் கொடுத்தா அது போய் அடைச்சிரும்க்கா அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் கேட்கறதுல அப்படின்னு சொல்லி சாப்பாட்டு விஷயத்துலங்க கண்ட்ரோல் பண்ணி என் பிள்ளை மேலே சத்தியமாக சொல்கிறேன், கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடாத இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும். எனக்கு சுகரை பற்றி தெரியாது. சுகர் இருந்து அனுபவிச்சு கால் எடுத்தவங்க விரல் எடுத்தவங்க ஏதோ வந்து புண்ணாய் செத்தவங்கலாம் கூட உண்டு. அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இப்படி இருந்துச்சுங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்கன்னா என்னை என்ன வேணா சொல்கிறீங்க? ஒரு கறியை வாங்கிட்டு வந்து வச்சானா நான் சோறு உடம்பாக்கி வைக்கத்தான் வேணும். எத்தனை நாளைக்கு சைவம்? 2 நாள் சைவம் சமைச்சு கொடுப்பேங்க. 3ஆவது நாள் ஏண்டி ஓத்தா நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு கறி குழம்பு வச்சு தரமுல்ல, மீன் குழம்பு வச்சு தரமுல்ல, என்னமோ விட்டா டெய்லி காயை ஆக்கி தர்ற, என்னமோ கீரையாக ஆக்கி தர்ற, இவெல்லாம் மனுஷன் திம்பானா? கடவுள் மேலே ஆணையா சொல்கிறேன், என் ஊர் பிடாரி மேலே சத்தியமாக இவன் அப்படி தான் கேள்வி கேட்பேன். என்னைய 2 நாளைக்கு நீங்கள் வீடியோவில் அன்றைக்கி சைவம் வச்சானா 3ஆவது நாள் என்ன பண்ணியான்? இந்த நேற்று என்ன பண்ணோம், நேற்று எதுவுமே சமைக்கல, ஆமாம் இருக்கிறத வச்சு ஓட்டிவிட்டோம். அப்படிங்கும் போது நேற்று வந்து என்ன பண்ணிட்டியா பார்த்தீங்களா, நைட்டு முட்டை தோசை, காலையில் வந்து பழைய ரசம் அந்த இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டோம். வாரத்தில் 7 நாள். அதே மாதிரி சுகர்காரங்க சாப்பிட்றது கோதுமை ஐட்டம் நிறைய சாப்பிட்லாம். கோதுமை தோசையோ சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்லாமா இல்லையா? மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றவன் என்ன பண்ணலாம்? நான் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேன், இவ்வளோட்டு சோறு திங்கலாம், இவ்வளோ ஒரு கீரை பொரியல், காய் பொரியல், அப்புறம் இந்த சுண்டல் இந்த மாதிரிலாம் வச்சு தட்டு நிறையா வச்சு கொஞ்சமாக சாப்பாடு வச்சு மற்றதெல்லாம் நிறையா வச்சு சாப்பிடுவாங்க. இது நான் உடம்புக்கு ஏற்றுக்கிறது. 2 தட்டு சோறை போட்டு கறியை அள்ளி ஊற்றி இப்படி உருட்டு இப்படி அடிக்கிறது. குழம்பு நல்லா இருக்கு,
குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி கறியை பார்த்தீங்கன்னா தின்னுபிட்டு முட்டு எலும்பு போடுவான். இதே சூப்பு 2 கால் சூப்பு வாங்கிட்டு வருவான். அதில் 3 கால் சூப்பு 3 கால் சூப்பு 5 லிட்டர் குக்கர் பத்தாம கொண்டு வந்து தட்டில் எடுத்து வச்சா அதை ஒட்டச்சு உறிஞ்சி போட்டு எலும்பு போட்டு வச்சுருப்பாங்க. சத்தியமாக உங்களுக்கு நான் சார்சா கூட நான் எடுத்து போடுறேங்க. சரி திங்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட சாப்பிடக்கூடாது. அதோட எஃபெக்ட் பூரா யாரும் உனக்கு. சாதாரணமாக நைட்டு ஒரு முட்டை தோசை தான் தின்னேன். சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏப்போ விட்டுக்கிட்டே இருக்கேன். அந்நேரத்தில் எத்தனை மணி 11:30 மணிக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு 3 எடுத்து போட்டு ஏப்போ விட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி வருது, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது. நான் போய் படுக்கிறேங்கிறனால சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவ சரி பரவாயில்ல எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். ஒருத்தன் முடியலங்கும் போது போய் நம்ம மேற்கொண்டு சண்டை போட்டு மேற்கொண்டு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒதுங்கி போடுவேன். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அக்காவுக்கு வந்து கொசுபத்தி இல்லையா, இது லிக்விடு மாமா போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரான். சரியா? ஆனால் அக்காவுக்கு பாண்டிச்சேரிக்கு யார் போனது பாண்டியெல்லாம் கிடையாது, சரத்து தான் போயிருக்கேன். புரியுதா? சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், எங்கள் ஊர் பிடாரி மேலே சத்தியமாக சொல்கிறேன், தூண்டில் கருப்பு மேலே ஆணையாக சொல்கிறேன், பாண்டிச்சேரிக்கு ரூமு போய் போட்டது சரத்து கூட. ஏன் சரத்து ரொம்ப நாள் வாய் துறக்காம இருந்தேன் வச்சான்னா, அவன் கூப்பிட்றப்பெல்லாம் இவ போய் படுத்து எல்லாம் சரி பண்ணிட்டு வந்ததுனால தான் சரத்து இத்தனை நாள் அமைதியாக இருந்தான். ஓப்பனாக சொல்கிறேன், சரத்து வீட்டுக்கு எப்போ இவங்க மயனோட போய் பாண்டிச்சேரியில் கையெழுத்து போடுறதுக்கு போனாங்க ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து நான் மட்டும் தான் இங்கே இருந்தேன். பெரியவன் ஈவெண்ட்டுன்னு போயிட்டா 4 நாள் 5 நாளைக்கு வரமாட்டான். அப்படிங்கும் போது 3 நாள் அவள் வீட்டில் வந்து படுத்திருக்கான். இதை எந்த கோயிலில் கேட்டாலும் நான் சத்தியம் பண்ணியே சொல்லுவேன். சரி அதை கூட என்னை நம்பலையில் நீங்கள் விட்டுருங்க. 2வது அவள் வீட்டு ஜன்னல் எவ்வளோ பெரிய ஓட்டை, துணி வச்சு அடைச்சிருப்பா. அப்படியே எந்திரிச்சு போய் அந்த ரூமோட ஜன்னலை மட்டும் காட்டுங்கன்னு சொல்லி பையங்க விளையாண்டு இவ அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவா, பையன் சின்ன பசங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுட்பாலை விட்டு அடிச்சு அந்த ஓட்டை உடஞ்சிருச்சு. அது சரத்து குடிபோதையில் வந்து பிரச்சனை பண்ணி என்னென்னமோ பிரச்சனை ஆகி போய் அந்த ஜன்னலை அடிச்சு உடைச்சான். இது இவங்க எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியாமலாம் கிடையாது, எல்லோருக்கும் தெரியும். என்ன வாழ்க்கையை விட்டு கொடுத்தா உடைய பல பேர்கிட்ட அவள் போய் படுக்க விட்டா, நீ பல பேர்கிட்ட கூட்டி கொடுத்த. இதில் எங்கடா வாழ்க்கை? அவளை இன்னொருத்தன் பொண்டாட்டி, ஆனந்த பொண்டாட்டி தான். அது மட்டும் இல்லை, நீங்களாம் ஜீரணிச்சுக்க முடியாத விஷயம்லாம் இன்னும் நிறைய வரப்போகுது வெளியே. வெயிட் பண்ணுங்க. இதை யாரும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு காதுக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, இன்னொன்று சொல்லவாங்க, நேற்று என் பப்ளிக் நம்பரை எடுக்கிறேன். சரியா? அனுப்பினோன்னே எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அக்கா ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இது ஸ்கேன் அனுப்புனாங்க. எனக்கு இதில் அனுப்புனா அந்த இது போட தெரியாதுன்ட்டு சரி அதில் போய் போடலாமேன்ட்டு போய் வாட்ஸ்அப்பை தேடி பார்க்குறேன். வாட்ஸ்அப்பை காணும். சத்தியமாக பாண்டி மேலானியா வாட்ஸ்அப்பை காணும். என்னடா வாட்ஸ்அப்பை காணாமேன்னு சொல்லிட்டு திருப்பி நைட்டு வந்தவனை கேட்குறேன், எங்கடா வாட்ஸ்அப்பு எதுக்குடா அழைச்சுங்கிறேன், உனக்கு பட்டன் போடுறவங்களுக்கெல்லாம் இதில் தான் வர்றாளுங்க, உன்னைய பட்டன் போடுறாளுக்குன்னு சொல்லி அதில் முக்கியமாக என்ன பண்ணியிருக்கான், ஒருத்தரையாக தொட்டு எல்லாரையும் அடிச்சிட்டான். நேற்று எனக்கு வாட்ஸ்அப்பில் யாராவது இந்த லிங்க்கு அனுப்பியிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த எங்கே அந்த நம்பரை கூட ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேனே எடுக்கலையா, அதை வேற காணோம். இருங்க மத்தியான வீடியோவில் காட்டுறேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. 4 மெசேஜ் மட்டும் தான். இல்லைன்னா நான் எப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் சரசரன்னு வந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு எதுக்கு இந்த ஈன புத்தி? ஃபோனை எடுக்காமல் எந்த இதுவுமே இல்லாமல் எதுக்கு புதுசாக எதுக்கு பப்ளிக் நம்பர் எடுத்து பப்ளிக் நம்பர் வாட்ஸ்அப்பை என்ன மயிருக்கு அழைக்கிறேன்? நான் கேட்குறேன், கொசுபத்தி வாங்கி கொண்டே கொடுக்குறேங்கிறியா? ஏன் பக்கத்தில் கொசுபத்தி கடையே இல்லையா? மாமா நல்ல தாராள மனசு மாமாடா. 13 வருஷமாக ஆனந்துக்கு கான்ட்ராக்ட் பேசி விட்டு நல்லா அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பணம் காசு பிடிங்கிட்டு வந்து ஒரு செட்டில் ஆனாங்க. நாங்கள் நட்டு வாங்கி போட்டு நல்லா செட்டில். அதாவது ஊராக போய் 500க்கு 1000க்கு வீடு விற்றவன் எப்படி 2 லட்சம் செலவு பண்ணி சில்கான் வச்சுருப்பியான்? நல்லா யோசிங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சிலிக்கானுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நடிகர் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க, ரைட் ஓகே. நீ ஏன் பண்ணி விட்ட? இப்போ நான் இருக்கேன், எனக்கு பண்ணு. எனக்கு தான் வந்து மாமா காலி கிரவுண்டு கொய்யா பழம் காலி கிரவுண்டுங்கிறாங்க, வச்சு விடு. எனக்கு வச்சு விட்டா கூட நான் மீடியாவில் இருக்கேன், வீடியோ போடுவேன், நாளைக்கு சினிமா வாய்ப்பு வரும், ஏதோ நல்லது கெட்டது சரி ரைட்டு ஓகே வைக்கலாம். இவளுக்கு ஏன் வச்சு விட்ட? இவளுக்கு அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு சிலிக்கானு சொல்லுங்க பார்ப்போம். 2 லட்சம் ரூபா. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சங்கிறது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. பெரிய கோடீஸ்வரம் கூட அவ்வளோ இதுவாக வைக்க முடியாது. நீ எதுக்கு வச்சு விட்ட? அப்போ நீ என்ன வேலை பார்த்த? ஸ்லிக்கான வச்சது எதுக்கு? ஆனந்து வந்தவன் எதுக்கு? சரத்து 4 வருஷம் கூட்டிகிட்டு போய் வச்சிருந்தது எதுக்கு? துபாய்காரன்ட்ட 10 பவுன் கேட்டு திறந்து காட்டினது எதுக்கு? இப்போ வந்து திரும்பி பாண்டிச்சேரிக்கு சரத்தை வர சொல்லி ரூம் போட்டு எல்லாம் பண்ணது அவன் அவுத்து விட்டுருவான். யாரும் இதில் போய் ரூம் போட்டிருக்கு எங்கெங்கே இருந்தால் அவன் ஆதாரமெல்லாம் இல்லாமலாம் பேச மாட்டான். புரியுதா? ஏன்னா இவன் எல்லா சிலிமிசத்தையும் அவன் போட்டா வீடியோ நிறைய எடுத்து வச்சிருப்பான். நேரம் வர்றப்போ விடுவான். இப்போ வரைக்கும் விடலை, இப்போ வரைக்கும் பேசலாம். நேரம் வர்றப்போ விடுவேன். இவளை வச்சு தரமாக கிழிச்சு இவன் எப்படின்னா ஏதுங்கிறத அவன் இருக்கான் சொல்கிறதுக்கு. இவனை நான் ஒன்றுமே சொல்லலை, அவனை எதிர்த்து மட்டும் பேச சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு சேலஞ்சு விட்றேன். டேய் என்னை பற்றி எதுக்குடா அப்படி பேசுகிற வைக்கிறேன்னு சரத்து அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட சொல்லுங்கள். இல்லைனா சரத்தை பற்றி என்னடா தேனாமவனே ஆனாமவனே கூடாமவனே இப்படி விட்டவனே வெள்ளை பாயசம் விட்டவனே கருப்பாயசம் விட்டவனே இங்கே அவனை பேச சொல்லுங்க பாப்பா.
ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க, விறு விறுன்னு கிளம்பி வந்து வீட்டுக்கு நிற்பியான். இல்லைன்னா அவன் என்னென்ன பண்ணாலும் மொத்த ஆதாரத்தையும் வெளியிடுவான். சரியா? கல்யாணம் பண்ணதுலேருந்து படுத்து வீடியோ எடுத்ததுலேருந்து எல்லாமே இவ்வளோ முள்ள மாதிரி தானே ஊரெல்லாம் இவ்வளோ பேத்துக்கு அவுத்துக்க. நான் கூட போனவன் எவனே தெரியாது இப்போ வரைக்கும். ஒன்னே தவிர்த்து வேற பாலாவை தெரியும், வேற எவனையும் தெரியாது. ஊர் மேலே போனால் கூட 4 செவத்துக்குள்ளே போனோமா வந்தமான்னு சொல்லிட்டு நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ பப்ளிக்லேயே கூட்டி கொடுத்து கொசு பற்றி இல்லையா? ஏன்னா விடிய புச்சிக்கிட்ட வீடியோ கால் பேசணும்ல, அவன் டெய்லி வாழைத்தண்டை தூக்கி தூக்கி காட்டணும்ல, அதுதான் கொசு கடிச்சு தொந்தரவாகி போச்சுன்னா அப்போ ஒவ்வொருத்தண்டையும் கழட்டி காட்ட அவுசாரி தொழிலுக்கு இவனே லிக்விட் வாங்கி கொண்டே கொடுக்குறான்னா இவன் எப்பேற்பட்டவன்? இதை தான் நான் கேட்டேன். அவளையே ஊர் மேலே 50 வயசில் அவுசாரித்தனம் பண்ண அப்படி ஊர் மேலே விடுறிய, ஏன் நான் போய் எவனையும் பார்த்தா என்ன தப்பு சொல்லுங்க? கேட்கறது ஒன்று தப்பா? நீ யார் முதல்ல? புருஷனான்னு சொல்லி அவளுக்கு சொல்ற. அவளே கேள்வி கேட்க உனக்கு துப்பு இல்லை, துயரும் இல்லை, மானம் இல்லை, மரியாதை இல்லை. என்ன யாரா நீ கேட்கறதுக்கு? நான் வீடு அங்கே வாங்கி கொடுக்குறேன், இங்கே இந்த நான் இப்பயும் சொல்கிறேன், வீடு எங்கே வேணாலும் சரி வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. முடிஞ்சே போச்சு சோழி. நீ இப்படித்தான் சொன்ன, என் குடும்பம் பார்க்கும், என் குடும்பம் பார்க்கும், என் குடும்பம் பார்க்கும்ன. கடைசியில் என்னாச்சு? சுகர் புண்ணு வந்துச்சு. நீனா போய் தானே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த. இதையே தான் நான் சொல்கிறேன். நான் வீடு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன்னா சுத்தமாக அப்புறம் வீட்டுக்குள்ளேயே நான் விடமாட்டேன். என் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் செஞ்சு விடுவேன். பேசாமல் இருந்தால் கூட ஐயோ பாவமே அப்படின்னு மனசாட்சி கிறக்கப்பட்டு கூட பார்ப்பேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீ இன்னொரு வாட்டி வாழ்க்கையை விட்டு கொடுத்தாங்க நீனே வச்சிருக்கிறத அடுத்தவனோட கூத்தி வப்பாட்டி பொண்டாட்டியை நீ கூத்தியால வச்சிருக்க. எவனாவது ஊர் உலகத்தில் பொண்டாட்டி எத்தனை புருஷனை பார்க்க விடுவானாங்க? அது இவ்வளோ பப்ளிக்கில். சரி, எவனாவது பொண்டாட்டி புருஷன் அப்படி போய் ஒவ்வொரு பொம்பளையா பழனி பரிமளாவில் இருந்து எப்பூட்டு பொம்பளை பொறைக்கு லாஸ்ட் எண்டு வந்து என்கிட்ட வந்து நிற்கிது. இப்படி இருக்கும்போது இவன் எங்கிட்ட அவள் பல பேத்துக்கு இவன் கூட்டி கொடுத்தா, இவன் பல பேத்துக்கு இங்கிட்டு கூட்டி கொடுத்தான். இதில் எங்க வாழ்க்கையை எவன் விட்டு கொடுத்தான்? இவன் வாழ்க்கையை அவளுக்கு விட்டு கொடுத்தானா இல்லை அவ எனக்கு வாழ்க்கையை விட்டு கொடுத்தாளா? என்னடா கொடுமை இது, என்னடா கதை? சரி, அப்படி ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா போடா. ஆனால் ஒண்ணுதான், போறியா? ஏதோ தெரிஞ்சவங்க இருக்காங்களா, வக்கீல் இருக்காங்களா, கூட்டிக்கிட்டு வா, எழுது, கையெழுத்த போடு. அதுக்கு மேலே உன்கிட்ட நான் ஏதாவது பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுன்னா இந்தா இருக்காங்க மக்கள் இருக்காங்க, என்னை காரி 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 துப்பட்டும். ஆனால் ப்ராப்பரா உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் செத்தா கூட, நான் இதை ஓப்பனாக சொல்லிக்கிறேன், பாண்டி மேலே ஆணையா பிடாரி மேலே ஆணையா, நான் செத்தா கூட என் மூஞ்சில நீ முழிக்கக்கூடாது. நீ செத்தா கூட நான் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். இது அந்த திருச்செந்தூர் முருகன் மேலே நான் சத்தியம் பண்ணியே சொல்லிக்கிறேன். அதாவது என்னைக்கு நீ கைப்பட எழுதி கொடுக்குறியோ அன்னையோட முடிஞ்சிச்சு. இந்த வாயில் உதார் விடுறது, அல்வாக்குன்ற வேலை, இந்த வேலை அந்த வேலை. ஏண்டா நாயே ஜெயிலுக்குள்ளே அனாதை போனமா டிபி வந்து கிடந்தியே, அன்னைக்கு இந்த குடும்பம்லாம் என்ன நக்கிறதுக்கு போச்ச? நான் கேட்குறேன், இவன் என்ன ஊர் பயிலுக்கெல்லாம் வந்து வெள்ளை பாயசம் குடிக்க போனாடா? எப்போ உன் மயம் போனானே, நீ எதுக்கு போனேன்? உன் மயம் என்ன சுதந்திர போராட்டத்துக்கு வந்து போராட்டத்தை தியாகின்னு நினச்சி போனானே, நீ எதுக்கு துடிச்சுக்கிட்டு போனேன் சொல்லு பாப்பா? அவன் மட்டும் என்ன பண்ணிட்டு போனேன்? நல்லது செஞ்சுட்டு போனானே, நீ ஓடல மயன்னு சொல்லிட்டு. அப்போ அதே மாதிரி நீ என்ன கொலை பண்ணிட்டு போனியா இல்லை வேற எதுவும் பண்ணிட்டு போனியா? அவன் ஏதோ பேசுகிற வாக்கில் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் ஜெயிலுக்கு போனேன். அப்போலாம் எங்கடா அந்த குடும்பம் துடிக்கலை? இந்த மதுரை ஜெயிலில் இருக்கிறப்ப துடிக்கலை? உங்கள் அம்மா அனாதையாக கிடந்தாலே, ஒரு வேளை கஞ்சி கூட இல்லாமல் பாவம் அந்த மனுஷி ஒவ்வொருத்தன் கை காலையும் விழுந்தாலே, அப்போலாம் எங்கடா போச்சு இந்த குடும்பம்? கேடு கட்டவனே, நீ 100 பேத்துக்கிட்ட கூட்டி கொடுப்ப, அவன் ஒரு 100 பேத்துக்கிட்ட கூட்டி கொடுப்பாங்க. இதில் வேற வாழ்க்கையை விட்டு கொடுத்தாங்களாம். விளக்கமாறு எடுத்து திருப்பி விட்டுருவியா? மரியாதையா இருந்துக்க. ஓ வண்டவாளத்தை மற்றவ பேசுனா தானே கிளிப்ப, நீ என்னையே கிளி. கூட இருக்கிறவன் நான் கிழிச்சேன்னு வச்சுக்க, ஒரு ஆணி உன்னால் பிடுங்க முடியாது. சரியா? அப்புறம் நான் எப்படி இறங்குவேன்னு தெரியும் எனக்கு, எல்லா விஷயமும் தெரியும். நீங்கள் மறைச்சு வைக்கிறீங்களே உங்கள் குடும்ப ரகசியம் சீக்கிரமே வரும் வெளியே, புரியுதா? ஒரு நாள் கத்திரிக்காய் முத்துனா வெளியே வந்து தான் ஆகணும். அன்னைக்கு வருவா பாரு நீ. இனிமே உன் விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு நான் ஒதுங்கிட்டேன். ஏன்னா நீ நன்றி கேட்டவன்டா. பிரச்சனைன்னு வரும்போது எப்பா அதுக்கப்புறம் முடிஞ்சா என்ன தெரியுமா, உன் வாயில வெப்பேன்னு என் வாயில தூக்கி வச்சிருவேன். நீ அந்த மாதிரி கேரக்டர் தான். சரியா? அதனால விட்டு கொடுத்தான்னு இன்னொரு வாட்டி சொன்னின்னு வச்சுக்கவே, எட்டி உன் கொட்டையிலேயே மிதிச்சிருவேன். இன்னொரு வாட்டி மரியாதையா இருந்துக்க. பொறுக்கி பையனும் பொறுக்கி சிரிக்கும், ஊர் மேய்ச்ச அவுசாரியும் ஊர் மேயிறவனும் நீ பேசுறிய அடுத்தவங்களை உட்காந்துக்கிட்டு. நான் எப்பூனை வெக்கங்கட்ட ஈத்தரேன் முகரைய பாரு. போதுண்டி பிள்ளைல 3 மணி கமெண்ட் வீடியோ. இனிமேல் இதில் கம்பல்சரி வீடியோ வந்துடும். விழுதுகள்லாம் எனக்கு தேவையே கிடையாது. என் சேனலை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போயிடுறேன். ஓகே, பாய்.